ஏற்கனவே ஆப்பிள் ஐபோன் 14 சீரீஸில் அவசர காலத்தில் சேட்டலைட் மூலம் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பும் வசதி உள்ளது. இந்த டேக்கை ஸ்கேன் செய்து பார்த்தால் அந்த நாய் பற்றிய முழு விவரங்களையும் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். சமீபத்தில் நடந்த 2 நிகழ்வுகள் தான் இந்த காணொளிக்கு ஆதாரமாக அமைந்தது. அது என்னவென்றால், முதலாவதாக ஆப்பிள் நிறுவனம் சேட்டலைட் மூலம் இயங்கக்கூடிய வாய்ஸ் கால் மற்றும் இன்டர்நெட் சேவையை ஐபோன்களில் அறிமுகப்படுத்த போவதாக ஒரு தகவல் வெளிவந்தது. இரண்டாவது நிகழ்வு என்னவென்றால், மும்பை விமான நிலையத்தில் சுற்றி திரியும் தெரு நாய்களுக்கு QR கோடுடன் கூடிய டேக் கொடுக்கப்பட்டுள்ளது. போனுக்கும் QR கோடுக்கும் என்ன தொடர்பு என்று தொடர்பு இருக்கின்றது. இவையெல்லாம் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு நம்மை தயார் செய்து கொண்டு இருக்கின்றது என்று சொன்னால் உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம். இதனை குறித்து விரிவாக காணலாம். நாம் வாழுகின்ற இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொரு இடத்திலும் கண்காணிக்கப்படுகின்றோம். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி மூலம் இயங்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா, நம்முடைய செல்போன் டிராக்கிங் செய்வதன் மூலம் நாம் இருக்கும் இடத்தினை அறிந்து கொள்ள முடியும். கூகுள் மேப் கூட ஒரு இடத்தில் உள்ள செல்போன் GPS டிராக்கிங் மூலம்தான் அந்த இடத்தில் டிராபிக் இருக்கின்றதா இல்லையா என்று நமக்கு அறிவிக்கின்றது. ஆனால் தற்பொழுது நடைமுறையில் உள்ள டெக்னாலஜி மூலம் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் மனிதனை கண்காணிக்க முடியாது. எப்படி என்றால், செல்போன் டவர் இல்லாத இடத்தில் மொபைல் சிக்னல் கிடைக்காது. அந்த மாதிரியான இடங்களில் மனிதனை ட்ராக் செய்ய முடியாது. ஆனால் சற்று சிந்தித்து பாருங்கள், மொபைல் போன் சேட்டிலைட் மூலம் சிக்னல் பெற்று கொண்டால் அது எல்லா இடங்களிலும் பயன்படுத்த முடியும். அதனை பயன்படுத்துகின்ற மனிதன் எங்கு இருந்தாலும் அவனை ட்ராக் செய்துவிட முடியும். இதே போல RFID டேக் சேட்டிலைட் மூலம் கனெக்ட் பண்ணப்பட்டால் இதனை அணிந்து கொண்ட மனிதன் எங்கு இருந்தாலும் கண்காணிக்க முடியும். தற்பொழுது RFIDயை சேட்டிலைட் மூலம் ரீட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி வளர்ந்து கொண்டே வருகின்றது. RFIDயை சேட்டிலைட் மூலம் ட்ராக் பண்ண முடியும் என்ற நிலைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து உள்ளது. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு முத்திரை கொடுக்கப்படும். அந்த முத்திரை RFID சப்போர்ட் உள்ள சிப்பாக இருக்க வாய்ப்பு உள்ளது. இந்த சிப்பை சேட்டலைட் மூலம் கனெக்ட் பண்ணினால்தான் இதனை அணிந்த மனிதன் எங்கு இருந்தாலும் அவனை ட்ராக் பண்ணி கண்டுபிடித்து விட முடியும். இதற்கு தான் இந்த உலகம் தயாராகி கொண்டு வருகின்றது. இப்படி சேட்டலைட் மூலம் மொபைல் போன்களை இயங்க வைப்பதில் முன்னோடியாக திகழும் நிறுவனம் எலன் மஸ்க் அவர்களின் ஸ்டார்லிங்க் நிறுவனம் ஆகும். இந்த நிறுவனம் தற்போது உலகத்திலே மிகப்பெரிய பிரைவேட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் ஏவ தயாராக உள்ளது. இவை எல்லாவற்றையும் விட நம்முடைய கவனத்தினை ஈர்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த சேட்டலைட் மூலம் கம்யூனிகேஷன் மற்றும் இன்டர்நெட் வசதி ஏற்படுத்துவதில் மும்முரத்துடன் செயல்படும் நாடு எந்த நாடு என்றால் யூரோப்பியன் யூனியன் ஆகும். யூரோப்பியன் யூனியன் முன்னிலையில் இருப்பதற்கு ஒரு காரணமும் உண்டு. ஏனென்றால், வெளிப்படுத்துதலின் 13ஆம் அதிகாரத்தின்படி அந்தி கிறிஸ்துவின் கவர்மெண்டாக வரப்போவது 10 நாடுகளின் கூட்டமைப்பு கொண்ட யூரோப்பியன் யூனியனாக இருக்கும். இந்த யூரோப்பியன் யூனியன் 2022ஆம் ஆண்டை இதற்கான ஒப்பந்தங்களை போட்டுவிட்டார்கள். 2025 முதல் 2027க்குள் அவர்கள் விண்ணில் 170 சேட்டலைட்டை ஏவ திட்டமிட்டுள்ளார்கள். இந்த சேட்டலைட் அனைத்தும் தொலைத்தொடர்பு துறைக்கும் இன்டர்நெட் வசதிக்கும் பயன்படுத்த போகிறார்கள். இவற்றிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிவது என்னவென்றால், டெக்னாலஜி அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு டெக்னாலஜி தயாராகி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் நம்முடைய ஆண்டவரின் வருகைக்கு தயாரா? நாம் ஒவ்வொருவரும் நம்மை பரிசோதித்து பார்ப்போம். சுய பரிசோதனை செய்து பார்ப்போம். ஆமேன்.